சேர 1:30 ஆயிட்டு. கிட்டத்தட்ட 3.5 மணி எடுத்துருக்குது வந்து. கூடுதலா ஃபேமிலியோட போறதானே. அப்ப இதான் முதல் தரம் பஸ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரம் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில். இங்கே இருந்து மன்னாருக்கு இன்றைக்கு பயணம் ஒன்று செய்ய போகிறேன். என்ன சொன்னால் ஃப்ரெண்ட் ஒருத்தட்ட கல்யாண வீடு மன்னாரில். அப்போ கனகாலத்துக்கு பிறகு மன்னாருக்கு போகிறேன். இது வரைக்கும் மன்னாருக்கு நான் போனது என்னதுக்குன்னு சொன்னால் இந்த திருக்கேச்சரம் கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு கல்யாண வீட்டோட சேர்ந்து மன்னாரையே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வருவோண்டு வலிக்கிட்டு இருக்கிறேன். மன்னார் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவடத்துல நிக்குது. இப்ப முதலாவது பஸ் இந்த கொழும்பு இல்லாட்டி பவுனியா நிற்கும், மற்றது அங்கால் பக்கம் மன்னார் பஸ் நிற்கும். இப்ப 9:15 எடுப்பாங்க. அடுத்தடுத்த பஸ் அந்த 1 மணி கேப்ல வெளிக்கிட்டு கொண்டிருக்கோம். வாங்க நாங்கள் பஸ் ஏறிட்டு அங்க போறதுக்கு விலை என்ன மாதிரி இருக்கு, டிக்கெட் எல்லாம் பார்த்துட்டு மன்னாரையும் போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம். இங்க பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து போற பஸ் இந்த இடக்கை பக்கத்துல நிக்குது. அதே இப்ப இதே பஸ்ல இது போன அப்புறம் அடிக்க வேண்டியது இந்த லைனுக்கு அடுத்த லைனில் வந்து நிற்கும். அப்போ தான் இங்கேருந்து ஒரு பஸ் சொல்லிக்கிட்ட அடுத்த பஸ் கணக்காக வந்து அந்த இடத்துல நிற்கிறதுக்கு சரியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு பஸ் போக போக மாறி மாறி வந்து கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் போக வேண்டிய பஸ் 9:15 ஒரு பஸ் இருந்தது, அதை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு முன்னுக்கு நிற்கிறது 10:15 போகிற பஸ் மன்னாருக்கு. இப்போ அதெல்லாம் போகணும். வாங்க போயிட்டு என்ன மாதிரி ரேட்டுன்ற எல்லாத்தையும் பார்ப்போம். யாழ்ப்பாணத்துலேருந்து மன்னாருக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு சிடிபியில் 510 ரூபா. எனக்கு இந்த பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஏறினா ஒரு பழக்கம் இருக்குது, அந்த ஜன்னல் கரையில் போய் இருக்கிறது. அப்போ தான் வெளியில் இருக்கிறத வடிவாக பிராக்கு பார்த்து கொண்டு போகலாம். அதோட போகிற இடங்களும் அந்த வடிவாக இருந்ததுன்னா அந்த இடத்த பார்த்து கொண்டு போகிறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதால் அப்படியே எங்கே ஜன்னல் சீட் இருக்கோ போய் இருந்துருவேன். இதுக்கு முதல் திருக்கேச்சரம் போய்க்குள்ள இந்த ஜன்னல் சீட் கிடைக்கல, நடு சீட்டில் இருந்தால் அதுவும் சில வேலை முடிஞ்சிட்டு போகிற கடையில் நித்திரையோடு தான் போய் வந்துருக்கேன். அப்படி பக்கத்தில் போய்க்குள்ளே இந்த 2 பக்கம் என்ன இருக்குன்றலாம் நான் வடிவாக பார்த்து போகலை. இந்த முறை போய்க்குள்ளே அதையெல்லாம் என்னால் பார்த்து கொண்டு வடிவாக நல்ல இடங்கள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்து கொண்டு போகக்கூடியமாக இருந்தது. இந்த காற்றாலை எல்லாம் இன்னும் பக்கத்தில் பார்த்துட்டு போகக்கூடியதாக இருந்தது. இந்த கைதடிக்கு வந்து ஒரு ரோட்டால் திருப்பி தான் நீங்கள் வேற ஒன்று பண்ணுறது. இந்த முறை பஸ்ஸில் வரைக்கும் நான் பிடிச்சினேன். அதுக்கு பிறகு இந்த சங்குபுட்டி பாலத்தாலையெல்லாம் போகணும். போகிற வழியெல்லாம் இந்த கரையில் கடலை பார்த்து கொண்டு போகிறது எனக்கு இந்த குறியட்டுவனுக்கு போகிற மாதிரி இருந்தது. இதில் தான் சங்குப்பிடி பாலம் ஏறி போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழி முழுக்க இந்த அமைதியான இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. இந்த வளைவால் திரும்பி நேராக போய் அங்கால இன்னொரு வளைவில் வலை பக்கம் திரும்பி போகிறதா போனோம்னா மன்னாருக்கு போவோம். எனக்கு முதல் சொன்ன மாதிரி தான் ஏதோ நைனாதீவுக்கு பயணம் போகிற மாதிரி தான் இருந்தது. 2 வருஷம் அந்த கடலுக்குள்ளால போகிறதுக்கு. இது நாங்கள் மன்னாருக்கு கிட்ட வரைக்குள்ள எடுத்தது. இங்கே கடல் கொஞ்சம் நல்லாவே தண்ணி உள்வாங்கி இருந்தது. இதுக்கு கிட்டத்தான் போய்க்குள்ளே இந்த கோட்டை ஒன்று இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் எப்படி டவுனுக்குள்ளே ஒரு கோட்டை ஒன்று இருக்கோ அதே மாதிரி மன்னார்லேயும் இவ்விடத்தில் ஒரு கோட்டை இருக்குது. இந்த கோட்டையில் தான் நாளைக்கு மாப்பிள்ளைக்கு விடிய இந்த ஃபோட்டோ ஷூட் ஒன்று இருக்குன்னு சொன்னது. வாங்க இந்த பாலத்தால் ஏறி அங்கால போனோம்டா. சரி, பாலத்தில் போய்க்குள்ள நான் அந்த கோட்டையை காட்டுறேன். அந்த கோட்டையை பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் பேர் வந்து மீன் பிடிச்சி விட்ருக்காங்க. பாலத்தில் ஏறிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கால இருக்கிறது தான் அந்த கோட்டை. இந்த
நேர தெரிகிறது கோட்டை. இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரி தான் அது நாங்கள் ஒரு கோட்டை. இந்த பாலத்துக்கு அங்கால கொஞ்சம் பேர் வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கீங்க. அதுக்குள்ளே ஒரு பாலம் இருக்குது, அதில் கொஞ்சம் பேர் போயிருக்கு மீன் பிடிச்சி விட்ருந்தாங்க. இந்த பார்த்தீங்கன்னா போய் நான் போனது கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 1:30 அந்த மாதிரி தான் போய் சேர்ந்தேன். இதுதான் மன்னர் பஸ் ஸ்டாண்ட். இது கொழும்பு மாதிரி அந்த பிரைவேட் பஸ்ஸும் சிடிபி முறையடியாக இருக்கு. இப்போ நாங்கள் மன்னாருக்கு வந்து சேர்ந்துட்டோம். விடிய 10:15 வெளிக்கிட்டது. இங்கே நாங்கள் வந்து சேர 1:30 ஆகிட்டு கிட்டத்தட்ட 3.5 மணி எடுத்துருக்குது வந்து சேர்றதுக்கு. 510 ரூபா பஸ் டிக்கெட். வாங்க இன்றைக்கு தான் முதல் முறையாக மன்னார் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கிறேன்னா. என்னடா அடிக்கடி முதல் முறையான்னு சொல்கிறேன்னு யோசிக்க வைங்க. போகிற இடங்கள் எல்லாமே கூடுதலாக ஃபேமிலியோட போகிறதானே. அப்போ இதுதான் முதல் தரம். என்னண்டா அதான் முதல் தரம் கூடுதலா ஃபேமிலியோட வர்றது இப்பதான் முதல் தரமா வந்திருக்கிறேன். அது தனியா ஒரு 4-5 இருந்தா மன்னர் வந்திருப்பேன். ஒரு 2 வெட்டிங்குக்கு 2 தரம் கோவிலுக்கு அன்னைக்கு, அவ்வளவுதான். என்னோட சேர்ந்து நீங்களும் மன்னார்ல எங்க எல்லாம் போறோம், மற்றது ஃப்ரெண்டுட கல்யாணம் விட எல்லாத்தையும் பாருங்க. நான் ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேன். நான் ஒரு டவுனுக்குள்ளான்னு நிற்கிறேன். அப்போ அவனுக்கு நீ கால் பண்ணிட்டு அவன் வீட்டை இல்லை அவங்கள்ட வெட்டிங் நடக்கிற இடத்துக்கு போனோம்டா. சரி, நாளைக்கு தான் கல்யாண வீடு, எனக்கு நைட் ஷிஃப்ட்ன்றதால இன்றைக்கே வெளில நான் வந்துட்டேன். அப்போ தான் ஒரு நித்திர நிலைமை போட்டு நாளைக்கு விடிய இன்றைக்கிற வேலையை செஞ்சுட்டு நாளைக்கு விடிய கல்யாண வீடு ஒழுங்கா போகலாம். போயிட்டு கல்யாண வீடு சம்மந்தமான ஒரு சில வேலைகளை பார்த்து கொண்டிருந்தோம். இதில் பாருங்க, அது முன்னுக்கு பிராந்த மாதிரி இருக்குது, அதுல எல்லாம் இருக்கலாம் பழைய காலத்து செட்டப். இந்த இடம் பார்த்தீங்கன்னா மன்னார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். நாங்கள் கார் கழுவுறதுக்கு வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு அந்த சந்தியிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இந்த காற்றாலையை பார்த்தது. அப்போ போய் வீடியோ எடுத்துகிட்டு வரவோட்டு வந்தேன் நான். பாருங்க, நல்லா இருக்குது. ஆனால் உண்மையாகவே சொல்லப்போனால் மன்னார் டவுன் வந்து அமைதியாக இருக்குது. இப்போ பெரிய சனப்புழக்கம் இல்லை, கணக்க வாகனங்கள் இல்லை, அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மன்னார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பக்கத்தில் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டால் இருந்து வந்தோம்னு சொன்னால் செபாஸ்டியன் ஸ்ட்ரீட், சென்ட் செபாஸ்டியன் ஸ்ட்ரீட். அதில் இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் தூரத்தில் சென்ட் செபாஸ்டியன் சர்ச் இருக்கு. அங்கே தான் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்னென்னா மத்தியானம் வந்த உடனே அங்கேருந்து வந்து சாப்பிட்டு நித்திரம் வந்துட்டு வெளியில் கொஞ்சம் கல்யாணம் விட்டு வேலையாக போயிட்டு வந்து திரும்ப படுத்துட்டு நேரம் நைட் ஷிஃப்ட். இன்றைக்கும் நைட் ஷிஃப்ட். இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்தின் பேர் ஜூலி ரிசப்ஷன் ஹால். இங்கேயே என்ன சொல்கிறேன், இங்கான் ரிசப்ஷன் நாளைக்கு நடக்க போகுது. மேலே ஹோல் இருக்குது, அதே மாதிரி கீழே தங்குறதுக்கான இடங்கள் இருக்குது. அப்போ எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதால ஈஸியாக போச்சு. அப்போ இங்கே தான் நாங்கள் பக்கத்தில் ஒரு சாப்பாடு கடை இருந்தது, அங்கே தான் போய் சாப்பிட்டது. 430 ரூபாய்க்கு பிரியாணி இருந்தது, 3 சின்ன பீஸ் சிக்கனும் பொறிச்சு போட்டிருந்தாங்க, அதோட முட்டையும் கூனிரால் சம்பளம் இருந்தது, நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழையும் மேலேயும் ரூம்கள் இருக்குது, தங்குற இடங்கள். அதுக்கு மேலே ரிசப்ஷன் ஹால் இருக்குது. வந்தீங்கன்னா இப்போ மேலே ஹோல் இருக்கீங்களா, கீழே நீங்கள் தங்கி கொண்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கீங்களா, உங்களுக்கும் ஈஸியாக இருக்குது தானே. இப்போ ஆக்கள் எல்லாமே இங்கே இருப்பினோம். மேலே வெட்டிங் ஹால் இருக்குன்றது ஈஸிக்கு இங்கேயே வந்து ரெடி ஆகிட்டு போகலாம். கீழே ஒரு 7 ரூம் இருக்குது, மேலேயும் இதே மாதிரி கொஞ்சம் ரூம்கள் இருக்குது. அதுக்கு மேலே ரிசப்ஷன் ஹால் இருக்குது. இதுதான் நீங்கள் புக் பண்ணியிருக்கிற ரூம். 2 டபுள் பெட் போட்டிருக்காங்க, 4 பேர் இங்கே கூடிய மாதிரி. இது மாப்பிள்ளை ரூம்ன்றதால இல்லை சாமான் இதுக்கெல்லாம் இருக்கு, அதான் நீங்கள் சுற்றி காட்டியெல்லாமே இருக்குது.
இந்த கூட சாமான்கள்லாம் இறக்கலாம், உடுப்பு அதுகளெல்லாம். இரவு 9 மணிக்கு வேலை தொடங்கி நாளையபடி 6க்கு தான் முடியும். முடிஞ்ச பிறகு 9:30க்கு கல்யாண வீடு. ஓகே, நீ நாளைக்கு கல்யாண வீட்டில் நாங்கள் சந்திப்போம். ஓகே, இப்போ நாங்கள் கல்யாண வீடு நடக்கிற சென்ட் செபாஸ்டியன் சர்ச்சுக்கு போவோம். பக்கத்துலேயே தான் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நடந்தே போயிடலாம். என்னென்னா சர்ச்சில் வெட்டிங் முடிக்கிட்டு பிறகு இங்கே தான் சாப்பாடு ரிசப்ஷன் அதெல்லாம் இங்கே நடக்கும். 9:30க்கு நேரம், இப்போ 9:07 ஆயிடுச்சு. மன்னா கொஞ்சம் அமைதியான இடமா தான் இருக்கு நான் போனதுக்குள்ள. இப்போ வவுனியா யாழ்ப்பாணம் டவுனுக்கு போனோம்னா சரியான சத்தமாக இருக்கு, நிறைய வாகனங்கள் அப்படி இருக்கு. ஆனால் இங்கால அந்த ரோட்டால திரும்பி போனோம்னா பஸ் ஸ்டாண்ட், பெருசாக கணக்க வாகனங்கள் இந்த ஓட்டமும் இல்லை, கணக்க சத்தம் உண்டு இல்லை, நல்ல சைலண்டாக இருக்குதுடா. இதில் இன்னொரு நல்ல என்னன்னா பக்கத்துலேயே இந்த கேக் கடை மற்றது இந்த டெக்கரேஷன் கடை எல்லாமே ஒரே ஏரியாவில் இருக்குது. இந்த சென்ட் செபாஸ்டியன் ஸ்ட்ரீட்ன்ற இடத்துல. புனித வளன் மறைக்கல்வி நிலையம் கத்தலிக் ஸ்கூல் ஒன்று இருக்கு நினைக்கிறது. மறைக்கல்வின்னா அந்த கத்தலிக் இது படிப்பிக்கிற இடம் அப்படித்தான் எந்த ஒரு புரிதல்ல இருக்கு. அது இல்லை வேறு எதுன்னு சொன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதான் சரி. டேக்குள்ள ஒருத்தர் வந்து மறைக்க எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு அவருக்கு என்னன்னு சொல்லி போட்டு இங்கால வந்துட்டேன். வாங்க போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் டவுனுக்கு போகிறோன்னா நான் இதால் திரும்பினோன்னு சொன்னால் இதில் அடுத்த சந்தி ஒன்று வரும், அதில் இடக்கை பக்கம் திரும்பினா டவுன். மற்ற இந்தியாவில் போனாலும் அந்த மெயின் ரோட் வரும். மாப்பிள்ளையாக வந்துட்டீங்கன்னா விடிய 6 மணிக்கு போட்டோ ஷூட்டுக்கு போனாலும் இரவு நித்திரையும் இல்லை அவங்களுக்கும். சரி வாங்க உள்ள போ. ஓகே சூப்பர், அவ்வளோதான். நடுவுல இந்த வெள்ளை கோட் போட்டதுதான் மாப்பிள்ளை. இவர் தான் கல்யாண மாப்பிள்ளை. லைவ் இல்ல, லைவ் உள்ளுக்கு தான் போடலாம், சாட் நிக்காதடா. நான் சேர்ச்ச சுத்தி பார்ப்போமா. இங்கதான் கல்யாண வீடு. நான் வெளியிலேயே சொன்னது, வெளியில சேர்ச்சுக்கு வெளியில சொன்னா இப்ப உள்ளுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். அதால இங்கேயும் பதிவு பண்றேன், இங்கதான் கல்யாண வீடு. சர்ச்சில் வெட்டிங்னு நான் 1-2 இடத்துக்கு தான் இதுக்கு மேலே போயிருக்கிறேன். ஒன்று என் ஃப்ரெண்டு அக்காண்ட வெட்டிங், மற்றது இங்கே வந்துருக்கிறேன். நல்ல பழைய சர்ச் மாதிரி தான் இருக்கு. இந்த சர்ச் பற்றி யாருக்காவது நிறைய தெரியும், அந்த வரலாறு அது தெரியும்னு சொன்னால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்கும் அது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், கொஞ்சம் உதவியாக இருக்கும் அது. இங்கால ஒரு மினி ஸ்டேடியம் மாதிரியும் இருக்கு.
இது நிகழ்ந்ததுகள் நடக்கிறேன்னா இதுல செய்வாங்க போல. மன்னருக்கு நான் வந்தது பார்த்தீங்கன்னா அதிகமா இங்க வெளியில கழுதையில கண்டனேன். இப்போ யாழ்ப்பாணத்துல ஒரு 2 3 கண்டனேன், இங்க கணக்கு நிக்குது. என்னண்டா நாங்க தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒரே சத்தம் கேட்டு கொண்டிருக்கு கணக்கு. அந்த ரோட்லயே நின்றது இரவு. நல்ல பழைய மினி கூப்பர்னு எடுத்துருக்கு. நல்ல பழைய மினி கூப்பர். எனக்கு இந்த குட்டி கார் வந்து இருக்கும். மினி கூப்பர்ன்ற பேரு கேட்ட மாதிரியே இருக்கிறது இதுதான். இப்ப வர்றதெல்லாம் நல்ல உயரமா பெருசா இருக்கு. இந்த நல்ல பழைய மினி கூப்பர் எங்கட உயரத்தை விட குட்டியா தான் இருக்கு. நல்ல வடிவானங்க. இப்ப மணப்பெண் வீட்டுல இருந்தா அக்கள் வந்துட்டீங்க. ஆண்டவர் இயேசுவினுடைய சன்னிதானத்திலே புதிய குடும்பமாக வெளியே வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் சொல்லி அன்போடு வரவேற்றிருக்கின்றேன். இனி நீங்கள் இருவரல்ல ஒரு உடலாய் இருப்பீர்கள் என்கின்ற ஆண்டவருடைய வாக்கிற்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒரு புதிய குடும்பமாக இணைய வந்திருக்கின்ற நித்ய பிரகாஷ் ஆகிய கடவுளோடு இணைந்திருக்கின்றார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார் என்கிறார் ஆண்டவர். ஒருவர் மற்றொருவர் அன்பு கொண்டு வேண்டும் என்பதே என் கட்டளை. அனைவரும் எழுந்து பங்குவோடு திருவையில் அருட்பணியாளர் முன்பாகவும் இந்நம்பிக்கையாளர் முன்னிலையும் உங்கள் அன்பை நம் ஆண்டு அர்ச்சித்துள்ளார். இப்பொழுதோ மற்றொரு திருவள்ளுவர் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வழங்கியது நீங்கள் ஒருவருக்கொருவர் என்னும் பிரமாணமாய் இருக்கவும் திருமணத்தில் ஏனைய கடமைகளை ஏற்றி நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை வினவுகின்றேன். நித்ய பிரகாஷ் நீங்கள் இருவரும் முழுவதும் சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள இயற்கை வாய்ப்புகளை வந்திருக்கிறார். நீங்கள் மன வாழ்க்கையை பற்றி வாழலாம். ஒருவரை ஒருவர் நேசி
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். சர்ச்சில் எல்லாம் முடிய விட்டு நாங்கள் ஜூலி ஹோட்டலுக்கே வந்துட்டோம். ஜூலி அதான் ரிசப்ஷன் ஹால், அங்கே கீழே தங்குற இடம் இருக்கிறதால ஹோட்டலாக தான் வச்சுருக்குறாங்க. இப்போ அங்கே நாங்கள் வெளிக்கிட்டு வந்துட்டோம். அங்கே தான் அடுத்து ரிசப்ஷனுக்கு மேலே கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு மங்கான்ருக்கு இவன்ட்டும் அங்கே முடிகிற மாதிரி பிளான் இருந்தது. சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல், இது பைனாப்பிள் ஜாம், இதில் போஞ்சிக்காய், கூனிரால் சம்பல், கத்தரிக்காய் பிரட்டல், சிக்கன் டெவல், நெய் சோறு, அதோட சிக்கன் பிரியாணி, கேசரி, ஐஸ்கிரீம் அதில் எல்லாம் இருந்தது. அதில் எல்லாம் ஒரு அளவாக போட்டுட்டு நாங்கள் போய் சாப்பிட வலிக்கிட்டோம். பிரியாணி நல்லா தான் இருந்தது. அதோட அந்த கூனிரால் சம்பல் இங்கே ஃபேமஸ். எல்லோரும் சாப்பிட முடிய விட்டு ரிசப்ஷன் தொடங்கிச்சு. இந்த ஹோம் டெக்கரேஷன் நல்லாவே செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க வலிக்கிட்டோம். ஏன்டா கொஞ்சம் பேருக்காக டக்கண்டு முடிச்சுட்டு அங்கால 3 மணிக்கு மிச்ச ரூமில் வந்து செக் அவுட் பண்ணுறதா பிளான் இருந்தது. மாப்பிள்ளைன ரூமை தவிர அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ப்ரௌனி தந்தது அதே மாதிரி கொண்டு வெளியில் வந்துட்டு நான் ஒரு 5 மணி மாதிரி வவுனியாவுக்கு பஸ் ஏறினான். என்னென்னா கொழும்புக்கு வெளிக்கிட்ட போகிறேன். இப்போ வவுனியாவை போயிட்டு இந்த நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து வெளிக்கிறது தான் பிளான். அதால் போய் பஸ் ஏறிட்டேன். மன்னார்லேருந்து வவுனியா போகிறதுக்கு 350 ரூபா முடியுது. அப்போ இங்கேயும் ஜன்னல் கரையில் தான் போயிருந்தேன். பின்னேரம் 5 மணிக்கு பஸ் வெளிக்கிட்டு பாலத்தடியில் நின்று 5:30 வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளிக்கிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். தொடர்ந்து எப்படி போகுதுன்றதை பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.